ப்ரிசம். ஓகேவா? இதுல நான் ஒரே ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்தேன்னா, மெல்லிஸ் லேயர் எடுத்தேன்னா அது என்ன? அது பிளேன். ஓகேவா? அது வந்து என்னது? ரெக்டாங்குலர் பிளேன். இதான் இதை மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று 100 அடுக்குனா என்ன ஆகுது? ரெக்டாங்குலர் ப்ரிசம் ஆகும். அப்போ இது வந்து என்ன ஆகுது? ஒரே ஒரு லேயர் எடுக்கும்போது இது வந்து என்ன ஆயிடுது? லேமினாவாக இருக்கும். அப்போது இதுக்கும் ப்ரிசமுக்கு என்னடா டிஃப்ரென்ஸ்னா, இதுக்கு நெக்லிஜிபிள் திக்னஸ், அதுக்கு திக்னஸ் இருக்கும். சாலிடுக்கு திக்னஸ் இருக்கும், பிளேனுக்கு திக்னஸ் வந்து நெக்லிஜிபிள் இருக்கு. ரொம்ப நெக்லிஜிபிள்ன்றதால அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம்? கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அப்போது அதனால் வந்து நாம் இதை என்ன சொல்கிறோம்? சைடு ஆர் எட்ஜுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்த வரும்போது இது சைடு, இதெல்லாம் என்னது? சைடு ஆர் சர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து என்னது? எட்ஜ். ஓகேவா? இந்த சைடை தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? குறைச்சிடுறோம். குறைக்கும் போது இது வந்து என்ன ஆயிடுது? எட்ஜ் இல்லை சைடா இங்கே மாறி. ஓகேவா? ஸோ பிளேனுன்னு வரும்போது இதை எட்ஜ் ஆர் சைடுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எட்ஜுன்னு கொடுப்பாங்க, சில கேசஸில் வந்து சைடுன்னு கொடுப்பாங்க. ஆனால் சாலிடுன்னு வரும்போது எட்ஜுன்றது இது மட்டும்தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸு முதல்ல தெரியணும். எட்ஜுக்கும் சைடுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியணும். பிளேனில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? எட்ஜ் சைடு ஒன்றா வந்து சொல்லுவோம். சரியா? இது வந்து கார்னர். கார்னர்ன்றது எட்ஜோட மீட்டிங் பாயிண்ட். எத்தனை எட்ஜ் இருக்கோ அத்தனை எட்ஜு மீட் ஆகிற பாயிண்ட் வந்து கார்னர். இப்போ இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ரெண்டும் மீட் ஆகிறது, இது ஒரு கார்னர். இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது மீட் ஆகிற இடம் கார்னர். பிளேன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 எட்ஜ் வந்து மீட் ஆச்சுன்னா அந்த இடம் கார்னராக வரும். சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸில் 3 எட்ஜ் வரும். 3 எட்ஜ் மீட் ஆகிற இடம் கார்னராக இருக்கும். டாப்பில் வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். பிரமிடை பொறுத்த வரைக்கும். ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 3 எட்ஜ் மீட் ஆகிறது வந்து ஒரு கார்னராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து சர்ஃபேஸ். ஓகேவா? கொஷின் கொடுக்கும்போது இதை சர்ஃபேஸுன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளேனு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லேமினான்னு கொடுக்கலாம். This called as surface or lamina or plane. இந்த என்டையர் ஆப்ஜெக்ட் பேர் என்னது? பிளேன் ஆர் லேமினா. கொஸ்டினில் கொடுக்கும்போது இது ரெக்டாங்குலர் லேமினான்னு கொடுக்கலாம், LAMINA அப்படின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெக்டாங்குலர் பிளேனுன்னு கொடுக்கலாம். இது வந்து ஸ்கொயர் பிளேன் ஆர் ஸ்கொயர் லேமினா. இது வந்து பென்டகனல் பிளேன் ஆர் பென்டகனல் லேமினா. இது வந்து ஹெக்ஸகனல் பிளேன் ஆர் லேமினா. இது வந்து ட்ரையாங்குலர் பிளேன் ஆர் லேமினா. இது வந்து சர்க்குலர் பிளேன் ஆர் லேமினா. இப்போ இந்த சர்க்கிள் பாதி தான் இருக்கு. அப்ப அது என்ன சொல்வீங்க? செமி சர்க்கிள். செமி சர்க்குலர் பிளேன். ஓகேவா? இது வந்து 2 சைடு ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன சொல்வீங்க? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? 3 சைடுமே வித்தியாசமா இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, 90 நடுவுல ஒருத்தா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ ட்ரையாங்கிள்ன்றது இது வந்து என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, சோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கொடுக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுக்கலாம். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு உடனே ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கு. ஓகேவா? அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஸ்கேல் கூட இருக்கும், அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? அந்த இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் கூட நீ வச்சு வந்து பார்த்துக்கலாம். அதனால தான் அதெல்லாம் செய்ய சொல்ல. செமி சர்க்கிள் லேமினான்றது ஒரு ஹாஃப் மட்டும். ஆனால் இதில் வந்து there is no edge. ஓகேவா? there is no edge or side. there is no corner. இதில் கார்னர் கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் இருக்கு. இதெல்லாம் பேர் பாயிண்ட். இதெல்லாம் பேர் என்னது? பாயிண்ட். அதாவது இந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிட்டு இப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சுத்தம்னா எனக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அது நான் ஒவ்வொரு இடத்தையும் நவர வரும்போது இது ஒவ்வொரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாயிண்ட். இது வந்து நாம் என்ன சொல்லக்கூடாது? கார்னர்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ சர்க்கிளுக்கு சுற்றி இருக்கிறது பாயிண்ட். ஓகேவா? இதுக்கு பிளேனுக்குலாம் இருக்கிறது, சாரி, மற்ற அதர் பிளேன்ஸ்லாம் இருக்கிறதுக்குலாம் வந்து சைடு ஆறு எட்ஜ் ஆறு கார்னர். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இதில் வரப்போகுது. இதில் ஒன்லி பாயிண்ட் தென் சர்ஃபேஸ். செமி சர்க்குலர் பிளேனில் கார்னர் இருக்கும், சைடு இருக்கும், பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இதை வந்து பாதியாக கட் பண்ணுறேன். பாதியாக கட் பண்ணும்போது இங்கே கார்னர் 2 கார்னர் வரும், நடுவில் சைடு ஆர் எட்ஜ் வரும். இந்த பக்கத்தில் மட்டும்தான் வந்து என்ன இருக்கும்? பாயிண்ட் வந்து இருக்கும். அதாவது
இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது பண்ணுற உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உன்னுடைய ப்ரொடக்டர். ஓகேவா? உன்னுடைய ப்ரொடக்டர்ன்றது செமி சர்க்குலர் பிளேன். ஸோ அதோட ஒரு சைடில் வந்து நமக்கு எட்ஜு, ரெண்டு சைட் கார்னரு. ஓகேவா? மேலே இருக்க கெமிக்கல் வந்து பாயிண்ட்ஸ். புரியுதா? ஸோ பிளேன்ஸோட பேசிக் புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? பேஸ் எனக்கு இப்போ பிளேன்னா வந்து எது எட்ஜுன்னு தெரியாது, எது கார்னர்னு தெரியாது, எது சர்ஃபேஸ்ன்னு தெரியாது. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது தெரிஞ்சாதான் உள்ளே போகலாம். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. ப்ராப்ளம் போகலாமா? போகலாமா போக வேணாமா? போகலாம் சார். ரைட்,